எனக்கு மதம் மாற விருப்பம் இல்லைன்னு ஊர் முழுக்க சொல்லிக்கிட்டு இருந்த நீங்க எதுக்காக மதம் மாறினீங்க? எப்படி பெஞ்சமின் சி நாயரானீங்க? யாருக்கும் தெரியாம அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆனது எதுக்கு? உன்னை பத்தி நாங்க விசாரிக்கும் போது உங்க அப்பா எதுக்காக அடுக்கடுக்கு அவ்வளவு போய் சொல்லணும்? மைத்திலி செத்து போன அன்னைக்கு உன்னோட மொபைல்ல இருந்து அந்த பொண்ணோட மொபைலுக்கு ஏகப்பட்ட கால் போயிருக்கு. அது எதுக்காகன்னு சொல்லுங்களேன் மிஸ்டர் பெஞ்சமின் சி நாயர். கேள்வி எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? அன்னைக்கு ராத்திரி நீ அவங்க ஊருக்கு போகவே இல்லைன்னு சொல்லு. மைத்திரி நீ பாத்தியா இல்லையா? இல்ல போயிருக்க, பட் மைதிலிய பார்க்கல. அது ஏன்? நான் நிறைய தடவை மைத்திலி கால் பண்ணியும் அவ வரவேணான்னு சொல்லிட்டா. இருந்தாலும் நான் அங்க போனேன். அது தப்பாயிடுச்சு சார், பெரிய தப்பாயிடுச்சு. ஆனா இங்க ஜமீன் வீடு எங்க இருக்கு? நீ யாரு? உனக்கு இந்த நேரத்துல அங்க என்ன வேலை? என் ஃப்ரெண்டை பார்க்க போய்கிட்டு இருக்கேன். அங்க யாருப்பா உன் ஃப்ரெண்டு? என்னோட காலேஜ் மெட்னா. உன் வயசுல அந்த வீட்டுல எந்த பையனும் இல்லையே. இல்ல பொண்ணுதான், மைத்திலி. பொண்ணா? மரியாதையா கிளம்பு. நடுராத்திரிலடா பொண்ணை பார்க்க வருவாங்க? இல்ல வந்து ஒண்ணும் தேவையில்ல, மரியாதையா கிளம்பிடு. இல்லன்னா நான் ஊர் ஆளுங்களை கூப்பிட்டுருவேன். அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ்ல தாண்டி போனோம். கிளம்பு கிளம்பு. நீ இப்ப சொன்னதுல என்ன அவ்வளவு பெரிய தப்பு இருக்கு? மைதிலியை பார்க்க போன, பார்க்க முடியல, திரும்பி வந்துட்டேன். வாட் இஸ் ராங் இன் இட்? தப்பு நடந்ததே அதுக்கப்புறம் தான் சார். மைத்திலியை பார்க்க முடியாம நான் திரும்ப ஹாஸ்டலுக்கே வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன கிண்டல் பண்ணுவாங்கன்னு அவங்க கிட்ட போய் சொன்னேன். ராத்திரி பூரா மைத்திலியோடு தான் இருந்தேன்னு நம்புற மாதிரி நிறைய போய் சொன்னதுனால அவங்கெல்லாம் நம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் மைத்திலி கீழே விழுந்து செத்து போயிட்டான்னு ஃபோன் வந்தது. நான் சும்மா பசங்க கிட்ட விளையாட்டுக்கு சொன்னதை அவங்க வேற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. நான் மைத்திலி கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணதாவும் அவ தப்பிச்சு ஓடும் போது இந்த மாதிரி சம்பவம் நடந்ததாவும் நம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் உண்மையிலேயே பயந்து போயிட்டேன் சார். மேல ஏதாவது பிரச்சனை வருமோன்னு பயந்தேன். பசங்கெல்லாம் என்னை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சப்போ நான் ரொம்ப பயந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச வக்கீல போய் பார்த்தேன். நடந்த எல்லாத்தையும் சொன்னேன். நடந்த சம்பவங்கள் உன் மேல சந்தேகப்படுற அளவுக்கு மட்டும் இல்ல, கொலைகேஸ்ல உன்னை மாட்டி விட போதுமான சாட்சியா இருக்கும்னு வக்கீல் சொல்லியிருக்காரு. பணம், பேர், புகழ் இதெல்லாம் இருக்கிற ஒரு ஆளோட சப்போர்ட் உனக்கு வேணும்னு நீ போய் பார்த்த வக்கீல் சொன்னப்பதான் நீ உங்க அப்பாவோட காம்ப்ரமைஸ் ஆகலான்னு முடிவு பண்ண. ஆமா சார். அப்பதான் நீ பெஞ்சமின் சி நாயரானே. இன்னொரு கேள்விக்கு கரெக்டான பதில சொல்லிடு. மைதிலி ஒன்னும் உனக்கு வெறும் ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, she was your lover. அப்படி இருக்கும்போது மைதிலி செத்துட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ எதுக்கு அங்க போகாம இருந்த? பயத்துல தான் சார். எதுக்கு பயப்படணும்? யாருக்கு பயப்படணும்? நீ இப்ப சொன்னது எல்லாமே போய். நீ அந்த ஊர்ல யாரையும் பார்க்கல, திரும்பி போகவும் இல்ல. குற்ற உணர்ச்சியால தான் நீ சாவுக்கு போகல. உன் ஃப்ரெண்ட்ஸ் உன்கிட்ட சொன்ன மாதிரி நீ மைதிலியோட மிஸ்பிஹேவ் பண்ணிருக்க. உன்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிடலாம் அவன் நினைக்கும் போது தான் அவன் உயிரே போயிருக்கு. இதான் நடந்துச்சு நான் சொல்றேன். அது இல்ல நிரூபிக்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது சாட்சி இருந்தா ஸ்பீக் இட் அவுட். கம் ஆன், டெல் மீ. இந்த அளவுக்கு உன்னை நாங்க தண்ணி குடிக்க வைப்போம்னு நீ எதிர்பார்க்கல இல்லையா? பிரதீப் சொன்ன விஷயத்தை நாம இன்னொரு வாட்டி அனலைஸ் பண்ணலாம். விக்ரம், உங்க சொந்த ஊர் எது? பொன்முடி. டவுன்ல இருந்து 6 கிலோமீட்டர் உள்ள போனோம். சோ ஒரு கிராமம். ஆமா சார். அங்க இந்த மாதிரி ஒரு ராத்திரி பிரதீப்ப மாதிரி வெளியூர் ஆளை பார்த்தா சந்தேகத்தின் அடிப்படையில நீங்க அவனை துரத்தி விட்டுருவீங்க. ஆனா அடுத்த நாள் ராத்திரி பார்த்தவன் தேடி வந்த ஒரு பொண்ணு மர்மமான முறையில செத்துருக்கான்னு ஒரு நியூஸ் வருது. இந்த நிலைமையில நீங்க என்ன பண்ணுவீங்க? வாய முடிக்கிட்டு சும்மா இருப்பீங்களா? எப்படி சார் இருப்ப? போலீஸ் கிட்ட போய் சொல்ல வேண்டாம், ஓகே. ஆனா ஊர் ஆளுங்கிட்ட அட்லீஸ்ட் கக்கூஸ் போகும்போது பேசுவீங்கல்ல? சந்தேகமே வேண்டாம் சார், நான் கக்கூஸ் போகும்போது அதிகமா பேசுவேன். ரைட். அப்புறம் ஏன் பிரதீப் பார்த்துதான் சொல்ற ஆளு யார்கிட்டயும் சொல்லல? போலீஸ் காதுக்கும் இந்த விஷயம் போகல, யாரோ ஒருத்தனா போன சாக்கோவுக்கும் இந்த விஷயம் தெரியல. ஆமா சார், என்னென்னவோ கதையெல்லாம் கேட்டோம். ஆனா இப்படி ஒரு கதையை கேட்கல. எதனால கேட்கல? ஏன் பிரதீப்ப பார்த்தா அந்த ஆளு சைலண்டா இருக்கா? ஒருவேளை பிரதீப் சொன்ன விஷயத்தை நம்பணும்னா இந்தாங்க டீ எடுத்துங்க. தேங்க்யூ சார். வெறும் சந்தேகம் தான். ஒருவேளை பிரதீப் பார்த்தவனே குற்றவாளியா இருந்தான்னா அவன் சும்மா தானே இருப்பான். பாசிபிள். ஆனா அந்த ஊர் ஆள் யாரு? ஜமீன் வீட்டுக்கு முறையா போன மைதிலிக்கும் அந்த ஊர் ஆளுக்கு என்ன சம்பந்தம்? இதுக்கெல்லாம் மேல மைதிலியோட அப்பா அம்மாவை மிரட்ட ரவுடிங்களை அனுப்புறது யாரு? இந்த கேஸ்ல நாம பெரிய பெரிய ரவுடிங்களை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். பிகாஸ் தே ஆர் டைரக்ட்லி இன்வால்வ்ட். ஓ, அப்படி ஒரு குழப்பம் இருக்கா சார்? சார், இந்த 2 விஷயத்துக்குமே ஒரு சம்பந்தமும் இல்லையே சார். சம்பந்தம் இருக்கணும். சந்தேகங்கள் தெளிவாகும் போது சம்பந்தம் தெரிய வரும். அது வரைக்கும் கன்ஃபியூஷன் தான்.